Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel Sparklehomemaker. இன்னைக்கு என்னுடைய ஒரு நாள் டே இன் மை லைஃப் தான் இந்த ஒரு vlogல உங்களோட ஷேர் பண்ண போறேன். மார்னிங் 5 am to night 8 o'clock வரைக்கும் இந்த vlogல என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூட பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. 4:45 அலாரம் வச்சு ஃப்ரெஷ் ஆகி நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் பால் வச்சுட்டு போயிருந்தேன். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு டீயை போட்டு கொடுத்து கொண்டு போய் 6 மணிக்கெலாம் கொண்டு போய் கோச்சிங் கிளாஸில் என் மகளை விட்டுடணும். மகளை விட்டுட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. இது எனக்கான டைம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காஃபி டீலாம் குடிக்கிறது இல்லை. கொஞ்சம் நாளாக ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸும் காஃபி பவுடரும் சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். ஹனி இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெள்ளைப்பாகை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளைப்பாகை எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுட்டிங்கன்னா எடுத்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லாங் லைஃப் வந்து ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் வெள்ளைப்பாகு வந்து அப்படியே இருக்கும். ஒரு டைம் நம்ம எடுத்து தட்டி அதை போடுறதுக்கு நம்ம வெள்ளை எடுக்கிறதுக்கு எரிச்சல் பட்டு விட்டுருவோம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கான டைம் அதை குடிச்சிட்டு நான் யூடியூப்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து மணி 7 மணி ஆகுது. இப்போ வந்துட்டு நான் துணியை லோட் பண்ணிட்டு வந்துட்டேன் மிஷினில். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பேக் பண்ணுற வேலை கிடையாது. ஸோ இடியாப்பம் அண்ட் நல்லெண்ணெய், தேங்காய் பூ, சர்க்கரை இதுதான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இடியாப்பத்தில் சர்க்கரையும் நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட் பிடிக்குன்னு பார்த்துங்க. வேலையும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். 7:30க்கெலாம் கோச்சிங் கிளாஸ் விட்டுருவாங்க. ஸோ திருப்பி போய் ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வரணும். 7:30க்கு விட்டுருவாங்க. போய் பிக் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி 8 o'clock கொண்டு போய் அவளை ஸ்கூலில் விடணும். இந்த வேலையை ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு மார்க்கெட் ஏதாவது வாங்குறாருந்தா வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கி நெத்திலி மீன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் சங்கராவை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை மீனான வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இன்றைக்கி 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 லெமனோட ஜூஸு இதெல்லாம் சேர்த்து மேரினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour ரெஸ்ட்டில் வச்சுட்டு எப்பயும் போல் மீனை பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸ்கூல் ஆஃப் டேன்றனால நான் தான் பிக் பண்ண போகணும். ஸோ அதனால் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வெளியே கிளம்புறேன். வெளியே போகும்போதே மற்ற வெளி வேலை என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் முடிச்சுட்டு வரதுனால எனக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் லேட்டாகும். ஸோ இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக முடிச்சிடறேன். இல்லைன்னா எப்பயுமே பொறுமையாக லேட்டாக தான் செய்வேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூடாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் பொடி மீனில் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ மோர் நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்தமாரி பொடி மீனாக இருந்தால் கிறிஸ்பியாக இருந்தால் தான் வந்து முள் அதிகமாக இருக்கும். ஸோ முள் வந்து நம்மளுக்கு குத்தாமல் இருக்கணும்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிட்ஸுக்கு வந்து பயப்படாமல் கொடுக்க முடியும். சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெத்திலி ஃப்ரை பண்ணிவிட்டு மீனானம் சங்கரா போட்டு கொஞ்சம் மீனானம் காய்ச்சிட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். ஓகே, லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும். போய் அவளை பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் முனிசிபாலிட்டி வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டீயை போட்டு கொண்டு போய் திருப்பி அவளை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து நான் போத்தீஸ்க்கு வந்திருக்கேன் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு மேலே 7th floorல ஒரு விசிட் அடித்தேன். அப்படி பார்க்கும்போது தான் இந்த கிரைண்டர் பிளெண்டர்லாம் கொஞ்சம் ஆஃபர் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கிளிப் எடுத்து ஏற்கனவே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். என்னென்ன ஆஃபர் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். பார்க்காதவங்க சேனலில் விசிட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ராசரி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்படியே ஒரு ரவுண்டு அடித்தேன். பார்த்தேன் நான் ஒரு ஊட் ஸ்டாண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு உடன் கிராஃப்ட்டுக்கு போயிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சரில் ரொம்ப க்யூட்டாக போட்டிருந்தாங்க உடனில். இதையும் ஒரு கிளிப் எடுத்துருக்கேன் ஷார்ட்ஸுக்காக. ரொம்ப குட்டி குட்டி திங்ஸாக மினியேச்சர் திங்ஸ் வந்து க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதையும் கிளிப் எடுத்துட்டேன். இந்தமாதிரி பேஸ்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர்லேயும் இருக்குது குட்டி குட்டியாக. எப்பயுமே போத்தீஸில் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 50% வரைக்கும் ஏதாவது ஆஃபர் இருந்துகிட்ருக்கும். ப்ராடக்ட் வந்து மாறிட்டுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும். நான் போய் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஃப்ரோசன்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளிப் காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க.
இது வந்து 5 பீஸ் உள்ள ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ரேட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸு. இந்த பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா 336 வந்து எம்ஆர்பி, 177க்கு போட்டிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் உள்ள ஒரு காம்போ ஆஃபர். இது வந்து எம்ஆர்பி வந்து 309, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 159க்கு போட்டிருக்காங்க. 3 பீஸ் உள்ள ஒரு கண்டெய்னர் இது 850 ml, இது 209க்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து மாறிட்டே இருக்கும். நான் வந்து இருந்தப்போ இந்த ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு தெரியல. இந்த பிரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸு. நல்ல திக்கன் குவாலிட்டியாக இருக்குது. எப்போ க்ராசரி வாங்க வரோன்னா அப்போ ஒரு விசிட் அடிப்பேன். ஏதாவது எனக்கு தேவையான பொருள் ஏதாவது ஆஃபரில் போட்டிருக்காங்க, இல்லை ரேட்டு கம்மியாக இருக்குது, இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்த்தபிளான ரேட் இருக்குன்னு, அதாவது வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு லிஸ்ட்டோடு இருக்கும். இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருப்போம். சின்னதாக ஒர்த்தபிளாக இருந்தால் மட்டும் தான் வாங்குவேன். ஆசைப்பட்டேன் இல்லை அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதிகமான விலை கொடுத்து நான் வாங்க மாட்டேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த ரேட்டு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன். அது வாங்கிறதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு தேவையான பல தடவை நம்ம மைண்டுக்குள்ளே எனக்குள்ளே நான் அனலைஸ் பண்ணிப்பேன். இது எனக்கு தேவையா, இதை வாங்கினா நான் எவ்வளோ நான் யூஸ் பண்ணுவேன், இது நம்ம வீட்டுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். சிறுதொழி பெருமில்லை இந்த மாதிரி ஒரு பொருளாக வாங்கி தான் சேர்ப்பேன். ஒரு சின்ன சாக்ரிஃபேஷன், சின்ன சேவிங் டிப்ஸ் எல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆதாரமாக இருக்குன்றது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கஞ்சித்தனமாக தெரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் லைக் தட் ஒமிட் பண்ணிக்கோங்க. சேவிங் டிப்ஸாக இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு vlog எடுத்து முடிச்சுட்டு 8 o'clock வந்து நாங்கள் வந்து டியூஷன்லேருந்து பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேறு என்ன, டின்னரு, க்ளீனிங்கு, ரிப்பீட்டு, இதே தான் நம்மளோட ரொட்டீனு. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போயுமே என்னுடைய ரொட்டீன் இப்படி தான் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் டே இன் மை லைஃப் தான் இது. என்னுடைய மூட் ஸ்விங்க்கு ஏற்ற மாதிரி, உடல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ரொட்டீன் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் பை பை ஸ்பார்க்கல் ஹோம் மேக்கர். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சேர்ந்து பயணிப்போம்.